الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. قال النبي صلى الله عليه وسلم: إنما بعثت لأتمم مكارم الأخلاق. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்து ஆட்சி புரிந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. ஈருலக நாயகர் சர்தார் ஆலம் ஷஃபீஉல் முத்னிபீன் காத்தமுன் நபியீன் சய்யிதுல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரர்கள், தோழர்கள், அவ்வழியில் வாழ்ந்த தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், நல்லடியார்கள், நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானம் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய இந்நிகழ்வினுடைய தகுதிமிக்க தலைவர் ஹசரத் பெருந்தகை, எங்களுடைய ஆசிரியர் ஹசரத் அவர்களே, சிறப்பு அழைப்பாளராக, பேச்சாளராக வருகை தந்திருக்கக்கூடிய பேச்சாளர் உட்பட ஏனைய உலமா பெருமக்களே, மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வையும் வழிகாட்டுதலையும் கேட்பதற்காக வேண்டி இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய இருவர் ஜமாத்தார்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், குறிப்பாக கடந்த 13 ஆண்டுகளாக இந்த ஆண்டு 14வது ஆண்டாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை தொடர்படியாக சிறப்பு மிகுந்த இந்த ஜாமியாவினுடைய இந்த வளாகத்திலே நடத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஜாமியாவின் நிர்வாக பெருமக்கள், அதற்காக வேண்டி உடலாலும் பொருளாலும் ஒத்துழைப்பு தரக்கூடிய ஊர் பெருமக்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் பெருமானாரினுடைய ஷஃபாஅத்தும் முஹப்பத்தும் நாளை மறுமையிலே பெருமானாரோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தது புரிவானாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, தொடராக நடைபெறக்கூடிய பெருமானாரை போற்றி புகழும் இந்த நிகழ்வினுடைய நிகழ்ச்சியில் பெருமானாரினுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நாம் தொடர்ந்து கேட்டு அதை நம் வாழ்வில் கடைபிடித்து வருகிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வழிமுறையை கேட்பதாலும் அதை பேசுவதாலும் இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் நாயகத்தினுடைய வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்வினுடைய மிகச் சுருக்கமான விஷயம். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித இனத்தை தன்னை வணங்குவதற்காக படைத்ததாக சொல்லி காட்டுகிறான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். என்னை வணங்குவதற்காக வேண்டித்தான் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் நான் படைத்தோம் என்பதாக இறைவன் சொல்லி காட்டுவார். இறைவனை வணங்குவதற்காக வேண்டி மட்டும்தான் இந்த உலகத்தில் மனித இனத்தை படைத்திருக்கிறேன் என்று சொன்னால், இறைவன் ஒரே ஒரு இனத்தை மட்டும்தானே படைத்திருக்க வேண்டும்.
இறைவனை வணங்குவதற்காக வேண்டிதான் படைத்திருக்கிறேன் என்று சொன்னால் ஒரு இனம் போதுமே. எதற்காக வேண்டி ஆணினம் பெண்ணினம் என்று இரண்டாக படைக்க வேண்டும்? கண்ணியத்திற்குரியவர்களே, இறைவனை துதிப்பதற்கு ஒரு இனம் போதும் அல்லவா? ஏன் இரண்டு இனமாக படைத்து காட்ட வேண்டும்? மனித இனத்தை படைத்த இறைவன் ஒரே இனமாக படைத்திருந்தால் அவர்கள் அனைவரும் இறைவனை துதித்துக் கொண்டு வணங்கிக் கொண்டும் இருந்திருப்பார்களே. முக்கியமான காரணம், நோக்கம் இறைவனை வணங்குவதாக இருந்தாலும் இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் சீரோடும் சிறப்போடும் மன நிம்மதியோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ வேண்டுமா? ஒரு ஆணுக்கு ஒரு துணை பெண் இருக்க வேண்டும், ஒரு பெண்ணுக்கு துணையாக ஒரு ஆண் இருக்க வேண்டும் என்ற நோக்கில் இறைவன் இந்த உலகத்திலே ஆணையும் பெண்ணையும் இரு வகைகளாக, இரு இனங்களாக படைத்திருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்ணினத்தை எதற்காக வேண்டி படைத்தேன் என்று தன்னுடைய திருவசனத்திலே சொல்லும்போது சொல்லி காட்டுவான். கலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா லிதஸ்குனு இலைஹா என்பதாக இறைவன் சொல்வான். உங்களிலிருந்தே உங்களுடைய ஜோடிகளை நாம் படைத்திருக்கிறோம். எதற்காக வேண்டி? நீங்கள் சுகூனாக நிம்மதியாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி என்று இறைவன் சொல்லி காட்டுவான். வெளி உலகத்திலே, அலுவல்களிலே, பணிகளிலே, சிரமங்களிலே கஷ்டப்படக்கூடிய ஆண் இனம் மன நிம்மதி அடைய வேண்டும், அவருடைய வாழ்க்கை நிம்மதியாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு ஆணுக்கு பக்கபலமாக துணையாக நிற்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு இனம் வேண்டும் என்பதற்காக வேண்டியே இறைவன் பெண் இனத்தை படைத்தான் என்பதாக சொல்லி காட்டுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஊருலகம் சுற்றி வரக்கூடிய மனிதன், நாடு நாடாக சுற்றி வரக்கூடிய மனிதன், வேலை காரணமாக, பணியின் காரணமாக சுற்றி திரியக்கூடிய ஆண், அவனுக்கு நிம்மதி வீட்டிலே இருக்கிறது, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களிடத்திலே இருக்கிறது என்பதாக இறைவன் சொல்லி காட்டுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு ஆண் தன்னுடைய பணியை முடித்துவிட்டு வீடு திரும்புகின்ற பொழுது அவனுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு மனைவி இருக்க வேண்டும் என்பதாக சொல்லி காட்டக்கூடிய இறைவன் நாயகத்தினுடைய வரலாறை நாம் படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம் அல்லவா? பெருமானாருக்கு உச்சக்கட்ட துன்பம் ஏற்பட்ட பொழுதெல்லாம் ஆறுதல் சொல்வதற்காக வேண்டி நாயகத்தினுடைய மனைவி உம்மஹாத்துல் முஃமினீன் கதீஜா ரலியல்லாஹ் பெருமானாரோடு தோள் கொடுத்து நின்றார்கள் என்ற வரலாறு நமக்கு தெரியும் அல்லவா? ஆண் வர்க்கமே, உங்களுக்கு நிம்மதி தரக்கூடிய பெண் வர்க்கங்கள் இருக்க வேண்டுமா? தாய்மார்கள் பெண்கள் இல்லத்தில் இருக்க வேண்டுமா? உங்களுக்கு சுகூன் கிடைக்க வேண்டுமா? இதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். நீங்கள் திரும்புகிற வீடு இல்லம், நீங்கள் பணியை முடித்து உங்களுடைய சிரமங்களுக்கு இடையில் நீங்கள் இல்லம் திரும்புகின்ற பொழுது பெண் இருந்தால் மட்டும் போதாது, அந்த பெண்ணோடு சேர்ந்து மார்க்கமும் இருக்க வேண்டும். அந்த வீட்டிலே மார்க்கம் இருக்க வேண்டும், ஈமான் இருக்க வேண்டும், நல்ல வழிமுறைகள் இருக்க வேண்டும், நல்ல அகலாக்கள் இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த வீடு உங்களுக்கு நிம்மதியான சுகூனான வீடாக ஆகும் அல்லவா? கண்ணியத்திற்குரியவர்களே, பெண்களிடத்திலே நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தை வழிமுறைகளில் உங்களுடைய குடும்பத்தார்களிடத்திலே நீங்கள் சுகூனியத்தை எதிர்பார்க்க வேண்டுமா? நிம்மதி அடைய வேண்டுமா? அந்த பெண்களுக்கு நீங்கள் நேரம் கொடுங்கள். கணவன்மார்கள் தன்னுடைய மனைவிமார்களுக்கு நேரம் கொடுத்து, முதலாவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஆரம்பத்திலேயே சொல்லி காட்டுவார்கள். நீங்கள் நல்ல ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது மார்க்கப்பட்டுள்ள தீனுடைய நல்ல ஒரு பெண்ணை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு பிறகு, திருமணத்திற்கு பிறகு அந்த வாழ்க்கை நிம்மதியுடைய வாழ்க்கையாக ஆக வேண்டுமா? அதற்கு நீங்கள் மார்க்கப்பட்டுள்ள பெண்களை தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லி காட்டுவார்களே. நோக்கம் இதுதான். நீங்கள் வீடு செல்கின்ற பொழுது உங்களுக்கு மன நிம்மதி வேண்டுமா? உங்களுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டுமா? அந்த பெண்களிடத்திலே மார்க்கமும் இருக்க வேண்டும். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்திலேயே சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதன், இந்த நாயகத்தினுடைய வரலாறை நாம் படிக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எல்லா பணிகளையும், எல்லா விஷயங்களையும் நாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று நாம் ஆதரவு வைக்கிறோம் அல்லவா? நாயகத்தினுடைய
முதல் வேலை, பெருமானார் எடுத்த முதல் பணி சமூகத்திற்கு முன்னால் தன்னுடைய குடும்பத்தில் இருந்தே ஆரம்பித்தார்கள் அல்லவா? சமூகத்தை சீர்திருத்துவதற்கு முன்னால், சமுதாயத்திற்கு ஈமானையும் இஸ்லாமையும் வெற்றி வைப்பதற்கு முன்னால் தன்னுடைய குடும்பத்தில் இருந்தே அந்த பணியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவங்கினார்கள் அல்லவா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலில் ஏற்றுக்கொண்ட நபர் தன்னுடைய வீட்டில் இருந்த மனைவி என்பதுதான் நமக்கெல்லாம் தெரியும் அல்லவா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருவேதத்தில் கூட இப்படி சொல்லி காட்டுவார், யா அய்யுஹன் நபிய்யு குல் லிஅஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாஇல் முஃமினீன யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின். முதலில் இந்த சமுதாயத்திற்கு ஒரு சட்டத்தை இயற்ற போகிற இறைவன் நாயகத்தின் வழியாக இந்த சமுதாயத்திற்கு சொல்ல வரக்கூடிய செய்தியை நீங்கள் முதலில் கொல்லி அஸ்வாஜிக வ பனாதிக, உங்களுடைய மனைவிக்கும் உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கும் முதலில் நீங்கள் சொல்லுங்கள். வனிசாஇல் முஃமினீன், மூன்றாவதாகத்தான் சொல்லுகிறான் இறைவன், உலகத்து முஸ்லிமான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்கிறான். முதலில் உங்களுடைய மனைவிமார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இரண்டாவது உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று இறைவன் அந்த வசனத்திலே சொல்லக்கூடிய வார்த்தைகள் நமக்கு எதை ஞாபகம் ஊட்டுகிறது தெரியுமா? உங்களுடைய மாற்றங்கள், சீர்திருத்தங்கள் முதலில் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து ஆக வேண்டும் என்பதை இறைவன் நமக்கு இலைமறைக்காயாக சூசகமாக சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லா விஷயங்களிலும், பிள்ளைகள் விஷயமா, நீங்கள் உலகத்தில், நீங்கள் சமுதாயத்தில் வாலிபர்களை திருத்த போகிறீர்களா? சமுதாய தலைவர்களை நீங்கள் திருத்த போகிறீர்களா? சமுதாய மக்களுக்கு நீங்கள் நல்ல செய்திகளை எடுத்து காட்டப் போகிறீர்களா, சொல்ல போகிறீர்களா? அதை உங்களுடைய குடும்பத்தில் இருந்து நீங்கள் ஆரம்பியுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல விஷயங்களை போதித்து காட்டுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல அகலாக்குகளை சொல்லிக் கொடுங்கள். அந்த பிள்ளைகள் தான் நாளை வாலிபர்களாக ஆக போகிறார்கள், சமுதாய தலைவர்களாக ஆக போகிறார்கள். நீங்கள் சமுதாயத்திற்கு சொல்லக்கூடிய செய்திகளை முதலில் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஒரு துஆவை குர்ஆனிலே பதிவு செய்வான். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரிய்யாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இறைவா, என்னுடைய மனைவியிடத்தில் இருந்தும், வதுர்ரியாத்தினா, என்னுடைய குழந்தை செல்வங்கள், என்னுடைய பிள்ளைகளிடத்தில் இருந்தும் எனக்கு நீ கண்குளிர்ச்சியை உண்டாக்குவாயாக என்பதாக இறைவன் சொல்லி காட்டக்கூடிய இந்த துவா, கண்ணியத்திற்குரியவர்களே, உங்களுடைய மனைவியிடத்தில் இருந்தும், உங்களுடைய குடும்பத்தார்களிடத்தில் இருந்தும், உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் இருந்தும் முதலில் உங்களுக்கு நிம்மதியும் கண்குளிர்ச்சியும் கிடைக்க வேண்டும் அல்லவா என்பதை இந்த வசனம் சொல்லி காட்டவில்லையா? உங்களுடைய வளர்ப்பு, நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் உங்களுக்கு அந்த பிள்ளைகளிடத்தில் இருந்தும் குடும்பத்திடத்திலிருந்தும் கண்குளிர்ச்சியும் நிம்மதியும் கிடைக்குமா இல்லையா என்பது இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி ஒரு செய்தியை நான் பார்த்த ஞாபகம் இருக்கிறது. நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேர குழந்தைகள் இருவர்கள், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹ், துர்ரியத்து தாஹிரா என்று சொல்லக்கூடிய ஒரு கிதாபிலே பார்த்த ஞாபகம். நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய வீட்டிற்கு வருகிறார்கள். தன்னுடைய பிள்ளையையும் தன்னுடைய பேர குழந்தைகளையும் பார்த்துவிட்டு செல்லலாம் என்று. மகளார் வீட்டுக்கு வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர குழந்தைகள் இல்லை, எங்கே என்று கேட்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு சொன்னாங்க, பிள்ளைகள் இங்கே தான் இருந்தார்கள், வாசலில் விளையாடி கொண்டிருப்பார்கள், இப்போது வருவார்கள் என்று. நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே அமர்ந்து மகளாரிடத்திலே பேசிவிட்டு பேர குழந்தைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் வரவில்லை. வெகு நேரமாகி பேர குழந்தைகள் வீட்டிற்குள் வராததால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசலுக்கு சென்று பார்க்கிறார்கள், பிள்ளைகள் இல்லை. வாசலில் இருந்த பிள்ளைகள் இல்லை என்றால் பெற்றவர்களுக்கு எப்படி பயம் ஏற்படும்? பெருமானாருக்கும் அந்த பயம், தயக்கம் ஏற்பட்டது. ஓடோடி தேடி சென்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தேடி சென்றார்கள். மதீனாவினுடைய எல்லையை கடந்து பாலைவன பாதைகளில் பெருமானார் நடந்து போகிறார்கள் பேர குழந்தைகளை தேடி. இருவரும் காணவில்லை. வெகு தூரம் சென்ற பிறகு ஒரு நபரை காணுகிறார்கள். விசாரித்தார்கள், என்னுடைய பேர குழந்தைகளை பார்த்திருக்கிறார் என்று. அந்த மனிதர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய பேர குழந்தைகள் இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க, இப்பதான் என்னுடைய கண்ணில் இருவரும் பட்டார்கள்,
இங்கதான் எங்கேயாவது அமர்ந்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்ன பொழுது மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயத்தோடு தேடி ஓடலாம் என்று எத்திய பொழுது அந்த சஹாபி பெருமானாரிடத்தில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களிடத்தில் நான் ஒரு செய்தி சொல்ல வேண்டும், சொல்லட்டுமா என்று பெருமானாரிடத்தில் அனுமதி கேட்டார்கள். சொல்லுங்கள், ஏன் தயக்கம் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சஹாபி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்கள் இரு பேர பிள்ளைகளை நான் பார்த்தேன், இருவருடைய முகமும் வாடி இருந்தது, அவர்கள் பசியால் வாடி போயிருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரிந்தது. உண்ண உணவில்லாமல் பசியால் வாடி போயிருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரிந்தது. அதனால் என்னிடத்திலே சில ஆடுகள் இருக்கிறது, உங்க 2 பேருக்கும் பால் கறந்து தரட்டுமா என்று 2 பேர குழந்தைகளிடத்தில் நான் கேட்டேன். 2 பேருமே சரி கொடுங்கன்னு சொல்லல. சிறுவர்கள் பேர குழந்தைகள் கொடுங்கன்னு சொல்லல. இந்த ஆட்டுக்கு சொந்தக்காரர் நீங்களான்னு கேட்டாங்க 2 பேரும். நான் சொன்னேன், நான் ஆட்டுக்கு சொந்தக்காரன் இல்லை, அந்த ஆடை பார்த்துக்க வந்திருக்கேன்னு சொன்னேன். சொந்தக்காரராக இல்லாத நீங்கள் எப்படி அந்த ஆட்டில் இருந்து பாலை கறந்து எங்களுக்கு கொடுப்பீர்கள்? வேண்டாம் என்று சொல்லிவிட்டு 2 பேரும் போயிட்டாங்க, யா ரசூலல்லாஹ் என்று சொன்னவுடன் பெருமானார் மீண்டும் கவலையோடு பதட்டத்தோடு 2 பேரையும் தேடி செல்கிறார்கள். எதிரிலே இருந்த ஒரு பேரிச்சமர தோட்டத்திற்குள் நுழைகிறார்கள். 2 சஹாபாக்களும் 2 பேர குழந்தைகளும் ஒரு மரத்திற்கு அடியில் படுத்து பசியால் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். 2 பேரையும் பார்த்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வாரி அணைத்தவர்களாக இருவர்களையும் வீட்டிற்கு கொண்டு வருகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அந்த வார்த்தையை அப்படியே பதிவு செய்கிறார்கள். யா ஃபாத்திமா, நான் வளர்ப்பதை விட என்னுடைய பேர குழந்தைகளை நீ ரொம்ப சூப்பரா வளர்த்திருக்கேன்னாங்க. நான் வளர்ப்பதை விட என்னுடைய பேர குழந்தைகளை ரொம்ப அழகான அகலாக்குடையவர்களாக, தீன் பற்றுடையவர்களாக, நல்ல பிள்ளைகளாக வளர்த்திருக்கிறாய் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் சொன்னார்களே. தாய்மார்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹுவுக்கு அந்த குணம் எங்கிருந்து வந்தது? பெருமானாருடைய வளர்ப்பு ஃபாத்திமாவிடத்தில் தெரிந்தது. அந்த வளர்ப்பு ஹசன் ஹுசைன் இடத்திலே தெரிகிறது. நாயகம் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் ஃபாத்திமாவிடத்திலே வெளிப்பட்டது ரலியல்லாஹு அன்ஹா. ஃபாத்திமா ரலியல்லாஹு தன்னுடைய பிள்ளைகளை அப்படி வளர்த்தார்கள். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் நீங்கள் சிறு விஷயமாக இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்து வளருங்கள். உங்களுடைய பிள்ளைகளை நல்ல அகலாக்குடையவர்களாக, நல்ல குணமுடையவர்களாக, நல்ல பண்புடையவராக என்னுடைய பிள்ளை ஆக வேண்டும் என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்து தினமும் தினமும் சொல்லிக் கொடுங்கள். அதற்குத்தான் சொல்வார்கள், உங்களுடைய பிள்ளைகளோடு குடும்பத்தார்களோடு நீங்கள் தினமும் ஒரு முறையாவது அமர்ந்து அவர்களோடு சேர்ந்து நீங்கள் சாப்பிட வேண்டும். உங்களுடைய வேலை பளுக்கு மத்தியில், உங்களுடைய பணிகளுக்கு மத்தியில், உங்களுடைய குடும்பத்தார்களோடு பிள்ளைகளோடு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அமர்ந்து குடும்பமாக அமர்ந்து சாப்பிட வேண்டும். அந்த சாப்பிடக்கூடிய நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல விஷயங்களை போதிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த பிள்ளை எப்படி வளரும் என்று தெரியாது, எந்த பிள்ளையிடத்தில் என்ன குணம் இருக்கிறது என்று தெரியாது. பெற்றோர்கள் அதை காணுவார்கள். அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வழிகளை காட்ட வேண்டும் அல்லவா? ஒரு பிள்ளையிடத்திலே நல்ல குணங்கள் நிறைய இருக்கும். அந்த பிள்ளைகளை அந்த குணத்தோடு, அந்த திறமையோடு, அந்த பண்போடு வளர்த்தெடுக்கக்கூடிய தகுதி, பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறை கொஞ்சம் பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சஃபருக்கு செல்கிறார்கள். நாம் எல்லாம் கேள்விப்பட்ட சம்பவம் தான், ஞாபகம் ஊட்டுகிறேன். சஃபருக்கு சென்றிருந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் பசியில் இருக்கிறார்கள், குடிப்பதற்கு ஒன்றுமில்லை. அந்த இடத்திலே ஒரு சிறுவன் ஆடுகளை வைத்துக் கொண்டு வருகிறார். சஹாபாக்கள் அந்த சிறுவனிடத்திலே சென்று, உன்னுடைய ஆட்டிலிருந்து கொஞ்சம் பாலை தருவாயா என்று கேட்கிறார்கள். இந்த ஆட்டிலிருந்து பாலை கறக்க முடியாது என்று சொன்ன பொழுது, இல்லை, எங்களிடத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள், நீங்க கொடுங்க, நாங்க பாலை கறந்துக்கிறோம். இந்த ஆடு பால் கறக்காத மலடாக இருக்கக்கூடிய ஆடு, பால் கறக்க முடியாது என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், எங்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள், நீங்க ஆட்டை மட்டும் கொடுங்க, நான் கறந்து எடுத்துக்கிறோம். அந்த ஆட்டை கொண்டு வந்து பெருமானார் இடத்திலே கொடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய மடுவிலே கையை வைத்து துவாவை ஓதினார்கள், குர்ஆன் வசனங்களை ஓதினார்கள், பாலை கறந்தார்கள், பால் வந்தது. சஹாபாக்கள் குடித்தார்கள், பெருமானார் குடித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடித்து கொண்டிருக்கின்ற பொழுதே
அந்த சிறுவனை பார்க்கிறார்கள். சிறுவர் நாயகத்தை பார்க்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி அந்த பையனுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல, அவரிடத்தில் இருந்து நாம் பால் வாங்கி எடுத்து குடித்திருக்கிறோம் அல்லவா, அந்த சிறுவனுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டுமே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவனை அழைத்தார்கள். உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டாங்க. அந்த சிறுவன் என்ன கேட்டாரு? எனக்கு கொஞ்சம் பால் கொடுங்கன்னு கேட்டாரா, இல்லை ஏதாவது காசு கொடுங்கன்னு கேட்டாரா, ஏதாவது விளையாட்டு சாமான் கொடுங்கன்னு கேட்டாரா? இல்லை. யா ரசூலல்லாஹ் அல்லிம்னி கலிமத்தன் குல்தஹா இன்தல் ஹல்வி. நீங்க பால் கறக்கும் போது ஏதோ முணுமுணுத்துக்கிட்டு துவா ஓதுற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஏதோ முணுமுணுத்தீங்களே, ஏதோ சொன்னீங்கல்ல, அந்த வார்த்தை எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க கூடாதா என்று அந்த சஹாபி அந்த சிறுவர் கேட்டார். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அவன் எந்த அகலாக்கோடு இருக்கிறார், எந்த திறமையோடு இருக்கிறார் என்பதை அவருக்கு வழிகாட்டி விட வேண்டிய பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவனுடைய தோளில் கை போட்டு சொன்னார்கள், எப்பா நீ இதுக்குள்ள ஆளே இல்லையே, நீ இதற்குரிய ஆள் இல்லை, நீ வேறு ஒரு இடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவனை அழைத்து சென்றார்கள். அவனுக்கு ஹதீஸை கற்றுக் கொடுத்தார்கள், குர்ஆனுடைய கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பிற்காலத்தில் இன்றைக்கு நாமெல்லாம் போற்றக்கூடிய பிரபலியமான முக்கியமான சஹாபாக்களில் மிக பிரபலியமான ஃபிக்ஹ் சட்டங்களை ஆய்வு செய்த சஹாபாக்களில் உண்டான இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அந்த சிறுவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இருந்து எதை எதிர்பார்த்தார்களோ அது கிடைத்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, சமுதாயத்தை சீர்திருத்த வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உம்மத்திற்கு வழிகாட்ட வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முதல் பணியை குடும்பத்தில் இருந்து ஆரம்பித்தார்கள். நாமும் இந்த சமுதாயத்திற்கு நலவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம், என்னுடைய பணியும் இந்த சமுதாயத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமா? அந்த பணியை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருந்தே துவங்கள். உங்களுடைய பிள்ளைகளை ஆலிம்களாக ஹாஃபிதுகளாக ஆக்க வேண்டும். அதற்கு முடியவில்லையா, பிள்ளைகளுக்கு மார்க்க விஷயங்களை சொல்லிக் கொடுத்து நல்ல அகலாக்குரிய பிள்ளைகளாக ஆக்க வேண்டும். அதுவே இந்த பெருமானாருடைய நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது. சீராவினுடைய மிக முக்கியமான நோக்கம் நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய பிள்ளை செல்வங்கள் நல்ல அகலாக்குடைய பெருமானாருடைய சுன்னத்தை எடுத்து நடக்கக்கூடிய நன்மக்களாக ஆக வேண்டும் என்பதை சொல்லி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.